வணக்கம், நான் பிரபு. இன்னைக்கு கிளாஸில் ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் ரியேஜெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்ட் 1, பார்ட் 2வும் போடுவேன். இது பார்ட் 1. அதாவது என்னன்னு சொன்னால், சிபிஎஸ்சி புக்கில் ஃபஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லுமே கொண்டு வந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு அல்கேனாக மாறுது, என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணால், பிளாட்டினம், பெல்லடியம், நிக்கல், அது கூட ஹைட்ரஜன் இருக்கும், ரிடக்ஷன். அப்போ ஹைட்ரஜனேஷனுக்கு என்ன, இந்த மாதிரி ரியேஜன் எது ஸ்பெசிஃபிக்காக இருக்கோ அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இது டிஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனேஷன். அப்போ ஒரு அல்கீன் டபுள் பாண்ட் இல்லைனா ட்ரிபிள் பாண்ட், இதில் பிளாட்டினம், பெல்லடியம், நிக்கலோ இல்லைனா ஏதாவது ரெண்டோ ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு அல்கீனை அல்கேனாக மாற்றிடும். அல்கைனும் அல்கேனாக மாறும். யார்? ஹைட்ரஜன். இது கூட இது போட்டாவே ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதுன்னு சொன்னால் ஹைட்ரஜன் பிளாட்டினம் போட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டிஹைட், அது என்னவா மாற்றோம்னா பிரைமரி ஆல்கஹாலாக மாற்றும். கீட்டோன் இது செகண்டரி ஆல்கஹாலாக மாற்றும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆனால் இதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? இது போக பெல்லடியம் அண்டு கார்பன் மட்டும் போடுறீங்க. இப்போ என்ன பண்ணோம்னா, ஃபுல்லாக நம்ம ட்ரிபிள் பாண்ட் இருந்து டபுள் பாண்டாக மாற்றாது, சிங்கிள் பாண்டாக மாற்றாது, ஒரு அல்கைனை அல்கீனாக கொடுக்கும். அட் த சேம் டைம் அல்கீன், அதாவது சேச்சுரேஷன் கம்ப்ளீட்டாக பண்ணிடாது, டபுள் பாண்ட் இருக்கும். ஒரு ட்ரிபிள் பாண்டை டபுள் பாண்டாக மாற்றுறதுக்கு பெல்லடியம் கார்பன் போட்டால் போதும். ஆனால் இந்த பெல்லடியம், பிளாட்டினம், நிக்கல் போட்டிங்கன்னா இந்த அல்கேனாக மாறிடும். பட் பெல்லடியம் கார்பன் போட்டிங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் சேஞ்சஸ் இன்ட்டு டபுள் பாண்ட். அப்போ இதோட ரோல் இவ்வளோ தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து ரிடக்ஷனில் லினியர் கேட்டலிஸ்ட்டை பற்றி நம்மளுக்கு தெரியும். லினியர் கேட்டலிஸ்ட் இது என்ன பண்ணணும்னு சொன்னால், இது லினியர் கேட்டலிஸ்ட் யார்? பெல்லடியம் கார்பன் குயினோலின், இல்லைனா H2 பெல்லடியம் கால்சியம் கார்பனேட்டு குயினோலின், இல்லாட்டி பேரியம் சல்ஃபேட் கேட்டலிட்டிக் பாய்சனாக பயன்படுத்துவாங்க. இது எல்லாமே லினியர் கேட்டலிஸ்ட். இப்போ இது என்ன பண்ணும்? ட்ரிபிள் பாண்டை டபுள் பாண்டாக மாற்றும். பட் அது சிஸ்ஸாக மாற்றுமா ட்ரான்ஸாக மாற்றுமா அப்படின்றது முக்கியம். இப்போ லினியர் கேட்டலிஸ்ட் போட்டிங்கன்னா ஒரு ட்ரிபிள் பாண்டை டபுள் பாண்டாக மாற்றும், வித்து சிஸ் அடிஷனாக நடக்கும். இதுதான் லினியர் கேட்டலிஸ்ட். அப்போ என்ன காம்பவுண்ட் இருக்கோ லினியர் கேட்டலிஸ்ட் போட்டாங்கன்னா சிஸ் அல்கீன் ஃபார்ம் ஆகும், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கேட்டாங்கன்னா ரீஜியோ செலக்டிவ்னு சொல்லணும். ரீஜியோ செலக்டிவ். இப்போ இதே மாதிரி சோடியம் லிக்விட் அமோனியா ஆட் பண்ணுறீங்க, அதே அல்கேன் தான். அதே அல்கீனாக மாறுது. பட் இது என்ன அடிஷன்னா ட்ரான்ஸ் அடிஷன். சோடியம் லிக்விட் அமோனியா இது பிரிட்ஜ் ரிடக்ஷன் ரியேஜன் கிடையாதுங்க. பேஸ் போட்டிங்கன்னா பிரிட்ஜ் ரிடக்ஷன், அது பிரிட்ஜ் ரிடக்ஷன் 1,4 அடிஷன் நடக்கும், அரோமேட்டிக் ரிங்கில் மட்டும்தான் நடக்கும். இங்கே சோடியம் லிக்விட் அமோனியா போட்டிங்கன்னா ஒரு ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டாக மாறுது. பட் என்ன அடிஷன் சொன்னால் ட்ரான்ஸ் அடிஷன். நெக்ஸ்ட்டு ஒரு ஜிங்க்கு டைலூட் ஆசிட் ஆட் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு அல்கைல் ஹாலைடை ஹைட்ரோ கார்பனாக மாற்றும். இப்படி தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். RCl ஜிங்க் ஒரு டைலூட் ஆசிட் ஆட் பண்ணுறோம், ஹைட்ரோ கார்பனாக மாறும். எத்தனை கார்பன் இருக்கோ அத்தனை கார்பன் குறையாமல் மாறும். இப்போ எத்தில் புரோமைட் இருக்குது, ஜிங்க் HCl போடுறீங்கன்னா ஈத்தேனாக மாறும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு உட்ஸ் ரியாக்ஷன். உட்ஸ் ரியாக்ஷன் நம்மளுக்கு தெரியும். மெத்தில் புரோமைட் உட்ஸ் ரியேஜன் என்னென்னா 2Na ட்ரை ஈத்தர், இதுதான் உட்ஸ் ரியேஜன். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க NaBr போயிடும், 2 NaBr வெளியில் போயிடும். அப்போ ஈத்தேன் ஃபார்ம் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய அல்கேன் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ இதில் மெத்தில் புரோமைடு எத்தில் புரோமைடு எடுத்திங்கன்னா இங்கே ப்ரோப்பேன் ஃபார்ம் ஆகும், அதுபடி ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ உட்ஸ் ரியாக்ஷன்னா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஹைட்ரோ கார்பனாக இருக்கணும். அப்போ 2னா 4, 6 அந்த மாதிரி கிடைக்கும். அதுதான் அங்கே திருப்பி சொல்லியிருக்கோம். இன் திஸ் ரியாக்ஷன் யூஸ் டு ப்ரிப்பேர் ஈவன் நம்பர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் ஒன்லி. ஓகேங்களா? தென் ஃபிட்டிக் ரியாக்ஷன் சொன்னால் அங்கே அல்கைல் ஹாலைட் எடுத்துருப்போம், இங்கே அரைல் ஹாலைட் எடுத்துக்கணும். அதாவது புரோமோபென்சின் அதே NaBr 2Na ட்ரை ஈத்தர். அப்போ NaBr வெளியில் போயிடும், பைஃபினைல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இது ஃபிட்டிக் ரியாக்ஷன். அப்போ உட்ஸ் ரியாக்ஷன்னா 2 அல்கைல் ஹாலைட், ஃபிட்டிக்னா 2 அரைல் ஹாலைட்ஸ். இப்போ உட்ஸ் பிட்டிக் ரியாக்ஷன்னா என்ன? உட்ஸ் பிட்டிக் ரியாக்ஷன் சொன்னால் அல்கையில் 1 அரையில் 1, அல்கைல் குரூப் 1 அரைல் குரூப் 1, ட்ரை ஈத்தர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா டொலியின் கிடைக்கும். இது உட்ஸ் பிட்டிக் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு டீகார்பாக்சிலேஷன் ரியேஜன் என்னன்னு சொன்னால்
NaOHும் கால்சியம் ஆக்சைடும் ஹீட் பண்ணிங்கன்னா டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ஆசிட் இருந்தால் CO2 ரிமூவ் பண்ணி இந்த ஹெச்சை போட்டு CH4னு கொண்டு வந்துடுங்க. ஆக்சுவலாக எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா இந்த வாட்டர் வெளியில் போகும், அப்போ சோடியம் அசிட்டேட் ஃபார்ம் ஆகும். திருப்பி NaOH போடுறப்ப என்ன ஆகுனா Na2CO3 வெளியில் போயிடும். இங்கே இருக்க Na2CO3 இந்த ஹெச் இங்கே சேரும், சோடியம் கார்பனேட் ப்ளஸ் மீத்தேன் அதாவது ஹைட்ரோ கார்பன் ஃபார்ம் ஆகும். அப்போ NaOH கால்சியம் ஆக்சைடு ஹீட் பண்ணிங்கன்னா அங்கே டீகார்பாக்சிலேஷன் ஒரு ஆசிட்லேருந்து ஒரு CO2 போகும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டீஹைட்ரஜனேஷன். இப்போ ஆல்கஹாலிக் KOH போட்டிங்கன்னா எலிமினேஷன் நடக்கும். இதே அக்வஸ் KOH போட்டால் அடிஷன் நடக்கும். இங்கே ஆல்கஹாலிக் KOH அப்போ டீஹைட்ரஜனேஷன் நடக்கும். அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஹாலஜன், ஹைட்ரோஜனேஷன் கிடையாது, ஹைட்ரோஹாலஜனேஷன். அது எப்படி இருக்கும்னா இது பீட்டா, இது சப்ஸ்டியூஷன், இது ஆல்ஃபா, இது பீட்டா. அப்போ பீட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்சும் இங்கே இருக்க பிஆர் இருந்தால் ரீப்ளேஸ் ஆகும், அப்போ அல்கீன் ஃபார்ம் ஆகும். அப்போ ஆல்கஹாலிக் KOHனா எலிமினேஷன் டேக்ஸ் பிளேஸ், இல்லாட்டி பீட்டா எலிமினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரே கார்பனில் போயிடக்கூடாது, 2 கார்பன் இருக்கோ தான் போகணும். நீங்கள் ஞாபகம் வைக்கலைன்னா ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறவங்க சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க, அப்போ எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் KOHனா எலிமினேஷன் ரியாக்ஷன். இதே அக்வஸ் KOH அதே ரியாக்ஷன் தான், பட் அக்வஸ் KOHன்னு அர்த்தம். அப்போ வாட்டர் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா OH தான் அட்டாக் பண்ணும். அப்போ இந்த OH அட்டாக் பண்ணுறப்ப BR லீவ் ஆகும், அப்போ CH3 CH2 OHஆ இருக்கும். பாருங்கள், ஆல்கஹாலிக் வேறு அக்வஸுக்கு வேறு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ அதே டீஹைட்ரஜனேஷனாக ஜிங்க் மெட்டல் மட்டும் போடுறோம். ஜிங்க் மெட்டல் வேப்பரைஸ் பண்ணிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா 2 ஹாலஜன் வெளியில் போயிடும். விசினல் பொசிஷன், அதாவது அடுத்தடுத்த கார்பனில் கூடிய 2 ஹாலஜன்ஸ் ரீப்ளேஸ் ஆகிட்டு அல்கீன் ஃபார்ம் ஆகும். நம்ம இதை கூட கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஆல்கஹாலிக் KOHனா நம்ம வேமா என்ன பண்ணுவோம்னா இங்கே இருக்கக்கூடிய HBr தான் எடுப்போம். ஏன்னா டீஹைட்ரஜனேஷன் இப்போ தான் பார்த்தோம், டீஹைட்ரோஹாலஜனேஷன் பார்த்தோம். ஆனால் இங்கே ஜிங்க் மெட்டல் கொடுத்துட்டாங்கன்னா விசினல் பொசிஷனில் இருக்கக்கூடிய Br2 வெளியில் போகும். ஓகேங்களா, அதாவது ஹாலஜன் ரீப்ளேஸ் ஆகும். ஜிங்க் இருந்துச்சுன்னா, ஆல்கஹால் இருந்தால் எலிமினேஷன் தான், ஆனால் HBr வெளியில் போயிருக்கணும். ஆனால் ஜிங்க் போட்டதுனால இங்கே என்ன ஆகும், வெளியில் போகுதுங்க, Br2 வெளியில் போகும். நெக்ஸ்ட்டு டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஒரு கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பீட்டா பொசிஷனில் வாட்டர் ரீப்ளேஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். பாஸ்பரஸ் பென்டாக்சைடு பவர்ஃபுல் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் தெரியும். அதே மாதிரி ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்டில் கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் பவர்ஃபுல் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்போ என்னது, இது ஆல்ஃபா பொசிஷன், இது பீட்டா பொசிஷன். அப்போ ஒரு HBr வாட்டர் வெளியில் போயிடும், H2O வெளியில் போயிடும், அப்போ அல்கீன் ஃபார்ம் ஆகும். இது டெம்பரேச்சரை பொறுத்து ரியாக்ஷன் மாறும். இப்போ 2 ஆல்கஹால் எடுத்துருக்கீங்க, 413 கெல்வின், 413 கெல்வின் சல்ஃபூரிக் ஆசிட் போடுறீங்க, அப்போ இந்த வாட்டர் வெளியில் போயிடும், அப்போ ஈத்தர் ஃபார்ம் ஆகும். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ப்ரோமினேஷன் நம்மளுக்கு நல்லா தெரியும், பேசிக் ரியாக்ஷன் தான் சொல்கிறேன், இருந்தாலும் பார்த்துக்குங்க. ஸோ ப்ரோமினேஷன் எங்கே அல்கீன் இருக்கோ அங்கே ஒரு Br இங்கே ஒரு Br ஆட் ஆகும், பட் ஆன்டி பொசிஷனில் ஆட் ஆகும். அதான் இங்கே கொடுத்துருக்கேன். Br2 ஒரு நான் போலார் சால்வெண்ட் போட்டிங்கன்னா ஆன்டி அடிஷன். இது டாட்டட்னா பிலோ த பிளேன், இது பிலோ த பிளேன், அபோவ் த பிளேன் கரெக்டாக மாற்றி பார்த்துக்குங்க. ஸோ ஆன்டி பொசிஷனில் ஆட் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து ஒரு HBr ஹைட்ரோஹாலஜினேஷன் அடிஷன் பண்ணுறீங்க, HBr அடிஷன், அப்போ ஒரு அல்கீன். HBr நோ பெராக்சைடு, வெறும் HBr மட்டும்தான். ஸோ போட்டிங்கன்னா CH3 இந்த இடத்துல உடச்சிட்டு HBr இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், நெகட்டிவ் பார்ட் ஹைட்ரஜன் கம்மியான பக்கம் சேரணும், அப்போ Br மைனஸ் இங்கே சேரும், H இந்த பக்கம் சேரும். இதான் மார்க்கோனிக். இல்லையா, H ப்ளஸ் எந்த பக்கம் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அது கூட சேரும், அப்போ நெகட்டிவ் பார்ட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியானது கூட சேரும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இது மார்க்கோனிக். இந்த மார்க்கோனிக் எதில் மட்டும்தான் பாசிபிள்னா HBrலேருந்து தான் பாசிபிள். ஏன்னா இதில் ஃப்ரீ ரெடிக்கல் நடக்கும், எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷனும் நடக்கும். அதில் ஃபாஸ்ட்டாக நடக்கூடியது பார்த்திங்கன்னா HI, அதுக்கடுத்து HBr, அதுக்கடுத்து HCl, HFல விட்டுருங்க. இப்போ இதில் மார்க்கோனிக் ஆன்டி மார்க்கோனிக்னால் இதை மட்டும்தான் சொல்லணும். ஓகேங்களா, அதுக்கு ரீசன் இருக்குது, அது ஹையர் ஸ்டடியில் நீங்கள் பண்ணுவீங்க. இப்போதைக்கு இதை பார்த்து வச்சுக்கோங்க. தென் ஆன்டி மார்க்கோனிக் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கோல்ராஸ் எஃபெக்ட்டு, இன்னொன்று பெராக்சைடு எஃபெக்ட், கோராஸ் எஃபெக்ட் அண்டு பெராக்சைடு எஃபெக்ட். இப்போ மார்க்கோனிக் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ நெகட்டிவ் பார்ட்டு ஹைட்ரஜன் அதிகமான பக்கமும் பாசிட்டிவ் பார்ட் ஹைட்ரஜன் கம்மியான பக்கமும் சேர்க்கணும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பேயர்ஸ் ரியேஜன். பேயர்ஸ் ரியேஜன்னா டைலூட் KMnO4 0 டிகிரி செல்சியஸ்,
இல்லாட்டி 273 கெல்வின். அதாவது கோல்டு டைல்யூட் KMnO4 0 டிகிரி செல்சியஸ். பேயர்ஸ் ரியேஜன்னா டபுள் பாண்டில் டையால் 2 OH ஆட் ஆகும். அப்போ எந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கோ பிரேக் பண்ணி இங்கிட்ட ஒரு OH இங்கிட்ட ஒரு OH ஈபாக்சைடு ஃபார்ம் ஆகும். நான் டேரெக்டாக காமிச்சிருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் ஈபாக்சிடேஷன் நடந்து அதுக்கு பிறகு நடக்கும். நீங்கள் பேயர்ஸ் ரியேஜன் டைல்யூட் KMnO4 273 கெல்வின் நல்ல ஐஸான கண்டிஷனில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் 2 OH ஒலிஃபீனில் ஆட் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் KMnO4 அசிடிஃபிகேஷன். இது அல்கலைன் KMnO4 இருக்குது, ஆசிட் KMnO4 இருக்குது. ஆனால் பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து அல்கலைனில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரீசன் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீசன்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. பொட்டாசியம் டைக்ரோமேட் மாத்திரம் அசிடிஃபிகேஷன். ஆனால் KMnO4 அல்கலைன்லையும் பயன்படுத்தலாம், அசிடிஃபிகேஷன்லையும் பயன்படுத்தலாம். இப்போ KMnO4H+O K2Cr2O7H+O ஆட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ அல்கீன் கீட்டோன் ஆர் சேஞ்சஸ் இன்டு ஆசிட். ஒரு அல்கீனை கீட்டோனாக மாற்றும், இல்லாட்டி ஆசிட்டாக மாற்றும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இந்த இருக்குது, இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்க, இந்த பக்கம் உடச்சிட்டு இந்த பக்கம் O. அப்போ CH3COCH3 கீட்டோன். ஒரு கார்பன் ஃபார்மிக் ஆசிட்டாக மாறி திருப்பி கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போயிடும். அப்போ டெர்மினல் அல்கீன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடும், ரிமைனிங் வந்து அல்கீன். சரி, கார்பனில் காம்பவுண்ட், இங்கே வந்து கீட்டோன். இப்போ இதை உடைங்க, ஈக்குவலாக உடைங்க. இந்த பக்கம் 2 கார்பன், இந்த பக்கம் 2 கார்பன். அப்போ 2 கார்பன் இருக்கக்கூடிய ஆசிடாக மாறும், அசிடிக் ஆசிட். ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ஓசனலைஸ் ரொம்ப சிம்பிள் தான். யூஸ் டு லொக்கேட் அ டபுள் பாண்ட். எந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குன்னு லொக்கேட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். ரியேஜென்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு O3, அதுக்கடுத்து ஜிங்க் வாட்டர், சம்டைம் ஜிங்க் HCl கூட கொடுப்பாங்க ரெண்டாவது. இப்போ அதை உடைச்சோம்னா என்ன ஆகுனா டபுள் பாண்டுங்க உடைங்க. இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்கள், இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்கள். அப்போ CH2O. அப்போ 2 ஃபார்மால்டிகைட் கிடைக்கும். இப்போ இதை உடைங்க. இப்படி உடைச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு O, இந்த பக்கம் ஒரு O. நம்ம அந்த 3 ஆக்சிஜன் ஆட் ஆகி அதுக்கு பிறகு ப்ராடக்ட் எழுத வேணாம். நம்ம டேரெக்டாக நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இப்படி தான் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஃபார்மால்டிகைட், சரி அசட்டால்டிகைட், ஃபார்மால்டிகைட். இன்னொன்று சொல்லுவாங்க, டெர்மினல் அல்கீனாக இருந்தால் ஃபார்மால்டிகைட் கிடைக்கும், சிமெட்ரிக்கலாக இருந்தால் ரெண்டுமே ஒரே ப்ராடக்டாக கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். எதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க? எங்கே டபுள் பாண்ட் இருக்கோ பிரேக் பண்ணுங்கள், 2 பக்கம் ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆல்டிகைட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதை உடைக்கிறப்ப என்ன ஆகும், இந்த பக்கம் ஒரு O, இந்த பக்கம் ஒரு O. ஏன்னா ஜிங்க்கு O3 ஜிங்க் வாட்டர் தான் போட்டிருக்கோம், O ஸ்லைஸு. அப்போ அசிட்டோன் ப்ளஸ் ஃபார்மால்டிகைட் முடிஞ்சிருச்சு. அப்போ இதை உடைச்சோம்னா என்ன ஆகும், இந்த பக்கம் ஒரு O, இந்த பக்கம் ஒரு O. அப்போ இந்த மாதிரி கிடைக்கும் CH3 CO CH2 C டபுள் பாண்ட் O. அப்போ இது ஆல்டிகைட் தான். ஏன்னா ஹெச்சுங்க சொல்லணும். இது புரியும் நினைக்கிறேன், நீங்கள் எழுதி பார்த்து வச்சுக்கோங்க. எந்த டபுள் பாண்ட் இருக்கோ சைக்கிளிக்கில் எப்படி நடக்கணும், நான் சைக்கிளிக்கில் எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் ஆல்கஹாலிக் KOH முடிச்சுட்டு அதுக்கடுத்து அமைடு போடுறோம். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு அல்கைல் ஹாலைட் டை அல்கைல் ஹாலைடை அல்கைனாக மாற்றிடும் வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமைடு போட்டோம்னா. இப்போ பாருங்கள், CH2Br நம்மளுக்கு தெரியும். ஆல்கஹாலிக் KOH போட்டிங்கன்னா எலிமினேஷன் நடக்கும். அது வந்து ஜிங்க் இங்கே போடுறப்ப என்ன ஆகும்னா ஹாலஜினேஷன் வெளியில் போயிடும், டீஹாலஜினேஷன் நடந்துடும். ஓகே, Br2 வெளியில் போயிடுச்சு. இப்போ நம்ம ஜிங்க்கு போடலைன்னு சொன்னால் இங்கே இருக்க Br-ம் இங்கே இருக்க H-ம் சேர்ந்து HBr-ஆக வெளியில் போகும். நம்ம இங்கே ஜிங்க் ஆட் பண்ணலை. அப்போ ஜிங்க் ஆட் பண்ணால் டீஹாலஜினேஷன் நடந்திருக்கும். இங்கே ஜிங்க் ஆட் பண்ணாதனால பீட்டா பொசிஷனில் ஹைட்ரஜனேஷன் டீஹைட்ரோஹாலஜினேஷன் நடந்திருக்கு. அப்போ CH2 இங்கே இருக்கக்கூடிய Br-ம் இங்கே இருக்க ஒரு H-ம் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ பீட்டா பொசிஷன் ரீப்ளேஸ் ஆகிடுனா இங்கே CH சிங்கிள் பாண்ட் CH2Br இருக்கும். அதுக்கு இப்போ ரெசனன்ஸ்லாம் மாறும். ஸோ மாறி CH2 டபுள் பாண்ட் CHBr தான் ஃபார்ம் ஆகும். அதாவது நீங்கள் இதில் நடந்திருக்குன்னு நினச்சிடாதீங்க, பீட்டா பொசிஷன் தான் எலிமினேஷன் நடந்திருக்கு. தென் அல்ட்ரேஷன் ஆகி CH2 டபுள் பாண்ட் CHBr, அதை நான் காமிக்கல. தென் அமைடு போட்டிங்கன்னா என்ன ஆகுனா இங்கே இருக்க NaBr போயிடும், இங்கே இருக்க H-ம் இங்கே இருக்க NH2ம் சேர்ந்து NH3 மாறிடும். அப்போ என்ன கிடைக்கும், அல்கைன் ஃபார்ம் ஆகும். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஆல்கஹாலிக் KOH போட்டால் பீட்டா எலிமினேஷனாக டீஹைட்ரோஹாலஜினேஷன் நடந்துடும். அதோடு முடிச்சிட்டாங்கன்னா ஓகே. இன்கேஸ் அது கூட அமைடு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஹாலஜன் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அல்கைன் ஃபார்ம் ஆகும், அதை தெரிஞ்சு வச்சு. ரியாக்ஷன் வித் மெர்க்குரி H+. அப்போ வாட்டர் ஆட் ஆக போகணுன்னு அர்த்தம். மெர்க்குரி சல்ஃபேட்டு டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட்டோ இல்லை Hg2+ஓ H+ஓ கொடுத்தாங்கன்னா ஒரு ட்ரிபிள் பாண்டில் வாட்டர் அடிஷன் பண்ணுறோம். அப்போ இந்த பக்கம் H2O போட்டிங்கன்னா ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகும், கார்பனில் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இதில் வந்து ப்ரோபைனில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் O, இந்த பக்கம் H2 அசிட்டோன் ஃபார்ம் ஆகும். ஒரு இதில் மெத்தில் கீட்டோனும் பாசிபிள், எத்தில் கீட்டோனும் பாசிபிள்னா அங்கே மெத்தில் கீட்டோன்னா மோர் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஜிங்க்.
இப்போ ஜிங்க் போட்டிங்கனாவே என்ன ஆகுனா அங்கே டீஹாலஜினேஷன் நடக்கும்னு பார்த்துருக்கோம். இன்கேஸ் ஃபீனால் ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா ஆங்ஸினா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்போ இஜடன்ஓ போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஹைட்ரோ கார்பனாக மாற்றும், பென்சீனாக மாறும். அதை தெரிஞ்சுக்கேன். நெக்ஸ்ட்டு ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன், ஃபின்கில்சன்ஸ் ரியாக்ஷன், எக்ஸ்பெஷலி அல்கைல் அயோடைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். ஒரு அல்கைல் புரோமைடு NaI ட்ரை அசிட்டோன், இதுதான் ஃபில்கின்சன் ரியேஜென்ட்டோட ரியாக்ஷனோட ரியேஜென்ட், சோடியம் அயோடைட் ட்ரை அசிட்டோன். ஸோ போட்டிங்கன்னா என்ன ஆகுனா இங்கே இருக்க Naவும் இங்கே இருக்க Bரும் போயிட்டு அந்த இடத்துல I போய் உட்காந்துரும். ஓகே, இது என்னென்னா இங்கேருந்து F இருந்தால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, குளோரின் புரோமினை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணும், ஃப்ளூரினை ரீப்ளேஸ் பண்ணாது. அப்போ ஃபில்கின்சன் ரியாக்ஷன் யூஸ் டு ப்ரிப்பேர் அல்கைல் அயோடைட். அதே ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் இங்கே என்ன சொல்ல போகிறோம்னா ஒரு அல்கைல் ஃப்ளூரைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். ரியாக்ஷன் வித் AgF, இது CH3Cl இருக்கலாம், CH3Br இருக்கலாம், CH3I இருக்கலாம். அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு F கொண்டு வர போகிறோம். அப்போ ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் ஃபில்கின்சன் ரியாக்ஷனாக ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். டவ் ப்ராசஸ். ஓகே, இந்த டவ் ப்ராசஸில் 3 விதமான கொஸ்டின் இருக்குது. இப்போ ஒரு அரைல் குரூப்பில் இருக்கக்கூடிய ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் டவ் ப்ராசஸில் ஒரு பேஸ் ஆட் பண்ணி ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் கொடுத்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அரைல் இருக்கக்கூடிய டைரக்ட் ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆல்கஹாலாக மாற்றலாம். ஓகே, இப்போ இந்த மெத்தட் தான் ஃபீனால் ப்ரிப்பரேஷனில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சரி, இப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டும் ஒரே தான், பட் இங்கே பேரா போர்ஷனில் ஒரு மெட்டா டைரக்டிங் குரூப் இருக்குது. இப்போ இந்த ரியாக்ஷன் டவ் ப்ராசஸ் வேகமாக நடக்குமா, இது நடக்குமானா மெட்டா டைரக்டிங் பேரா போர்ஷனிலோ இல்லை ஆர்த்தோ போர்ஷனில் இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ பாருங்கள், NA வச்சு போட்டிங்கன்னா இன்னும் வேகமாக நடந்துருது, ஃபாஸ்ட்டாக. ஸ்லோவாக நடக்கும், இங்கே வேகமாக நடக்குது, அதான் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. இன்னும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தோலையும் பேராலையும் இருக்குது, 2 மெட்டா டைரக்டிங் குரூப்பு, இன்னும் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும், ரொம்ப வெரி ஃபாஸ்ட்டாக நடந்துருது. இப்போ இன்கேஸ் மெட்டாவில் இருந்துச்சுனாலும் மெட்டாவில் நோ எஃபெக்ட் ஆன் ரியாக்ஷன். அப்போ மெட்டாவில் எந்த குரூப் இருந்தாலும் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ டவ் ப்ராசஸ்னால் டைரக்ட் அரைல் ஹாலையில் இருக்கக்கூடிய ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதாவது ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதான் கீழே கொடுத்துருக்கேன். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் இன்க்ரீஸ் த ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலோரின் பட் நோ எஃபெக்ட் ஆன் மெட்டா பொசிஷன். நெக்ஸ்ட்டு சல்ஃபரிக் ஆசிட், அதாவது H+ வாட்டர் ஆட் பண்ணுறீங்க. அப்போ ஒரு டபுள் பாண்டில் வாட்டர் ஆட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அப்போ இந்த பக்கம் வாட்டர்னா இந்த பக்கம் OH, இந்த பக்கம் H, மார்கோனிக் ஆஃப் அடிஷன். இது வந்து குட் ஈல்டு கிடைக்காது, ஏன்னா கார்போகேட்டியன் ஃபார்ம் ஆகும், அப்போ கார்போகேட்டியன் ரீஅரேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இது பின்னாடி வரப்போ பார்ப்பீங்க. இப்போதைக்கு H+ வாட்டர்னு போட்டிங்கன்னா இப்போ இதில் ப்ளஸ் போட்டு பாருங்கள், இதில் ப்ளஸ் போட்டு பாருங்கள். இது பிரைமரி கார்போகேட்டியன், இது செகண்டரி கார்போகேட்டியன். அப்போ இங்கே தான் நெகட்டிவ் பார்ட் ஆட் ஆகும். இது மார்கோனிக் ரூலை தான் ஃபாலோ பண்ணும். சரி, அதுக்கடுத்து ரிடக்ஷன் இன் மெட்டல் ஹைட்ரைட். ஒரே இதில் சொல்லிடுறேன். மெட்டல் ஹைட்ரைடில் மோஸ்ட்லி நம்ம சோடியம் போரோஹைட்ரேடும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்னா LaHன்னு சொல்லியிருப்பாங்க, LaH, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். இது வந்து மைல்டர், பட் இது வந்து ஸ்ட்ராங்கர். இந்த சோடியம் போரோஹைட்ரேட் வந்து ஆல்டிஹைடை, கீட்டோனை, ஆசிட் குளோரைடை மட்டும்தான் பண்ணும். அம்மையில் ஆல்கஹாலாக மாறும். நீங்கள் அதை கூட ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 மட்டும் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கோங்க. இது வந்து எல்லாத்தையும் மாற்றும். ஆல்டிஹைட், கீட்டோன், எஸ்டர், ஆசிட்டு, நைட்ரைலு, சம்டைம் NO2 குரூப்பை NH2 மாற்றும். இது எல்லாத்துக்குமே இந்த ரியேஜெண்ட்டை போடலாம். பட் இதோட முக்கியமான ரோல் என்னென்னா கார்பன் டபுள் பாண்டாக அதை உடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எத்திலீன் இருக்குன்னு வச்சுக்கலாம், CH2 டபுள் பாண்ட் CH2 இது வந்து ஈத்தேனாக மாறுது. இங்கே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டால் நடக்குமானா நோ, நெவர். அப்போ கார்பன் டபுள் பாண்டை டச் பண்ணாது, ரெண்டுமே. அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் ஆசிட்டு, ஆல்டிஹைட். அப்போ சோடியம் போரோஹைட்ரேட் போட்டிங்கன்னா ஆல்டிஹைட் மட்டும் பிரைமரி ஆல்கலாக மாறும். லித்தியம் அலுமினேட் போட்டிங்கன்னா ஆசிட்டும் பிரைமரி ஆல்கலாக மாறும், ஆல்டிஹைடும் பிரைமரி ஆல்கலாக மாறும். இதான் அதோட ஸ்டீரியோ செலக்டிவிட்டின்னு சொல்லுவோம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு அம்மீனை வந்து OH மாற்றணும், ஒரு NH2 குரூப்பை OH மாற்றணும். அப்போ சோடியம் நைட்ரேட் HCl போடணும். இந்த சோடியம் நைட்ரேட் HCl தான் HNO, நைட்ரஸ் ஆசிட். ஏன்னா நைட்ரஸ் ஆசிட் ரூம் டெம்பரேச்சரில் ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும். அப்போ இது டைரெக்டாக நம்ம பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக NaNO2 HClன்னு சொல்லுவாங்க, அதாவது சோடியம் நைட்ரைட் HCl. அப்போ என்ன ஆகும்னா ரியாக்ஷன் நடக்கிறப்ப NaCl-ஆகவும் HNO2-ஆகவும் உள்ள ஃபார்ம் ஆகும், அதுதான் டைரெக்டாக. அப்போ என்ன பண்ணுன்னா NH2 என்னவா மாத்திரம் N டபுள் பாண்ட் NCl, டயசோனியம் ஹாலைடாக மாறும். திருப்பி இதை பாயில் பண்ணிங்கன்னா வாட்டர் போட்டு OH ஃபார்ம் ஆகும். ஒரு அமீனை நீங்கள் OH மாற்றணும்னா இந்த ரூட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் ஒரு ஆல்கஹாலை எஸ்டராக மாற்றணும். ஒரு ஆல்கஹால் சேஞ்சஸ் இன்ட்டு எஸ்டர், சிம்பிள் ஆல்கஹால்.
அப்போ ஆசிட் குளோரைடோ அன்ஹைட்ரேட்டோ அசிட்டிக் ஆசிட்டோ போட்டிங்கன்னா எஸ்டராக மாறும். எப்படி? இங்கே இருக்க ஹெச்சும் இங்கே இருக்க சிஎல்லும் போயிடும், அப்போ கிடைக்கும். இல்லைனா இங்கே இருக்க ஹெச்சும் இங்கே இருக்க COOH அசிட்டிக் ஆசிட்டாக போகும், இங்கே வாட்டராக வெளியில் போகும், அப்போ எஸ்டர் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஆல்கஹாலை எஸ்டராக மாற்றுறப்ப இந்த ரியாஜன். அதுக்கடுத்து கோல்ஃப் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு ஃபீனாலில் சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறீங்க, சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு போட்டிங்கன்னா COO மைனஸ்ன்னு இருக்கும். அதுக்கடுத்து அசிடிஃபிகேஷன் பண்ணுறப்போ ஆசிட்டாக ஆகும். இதுக்கு பேர் சாலிசிலிக் ஆசிட். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஒரு ஆல்கஹால் NaOH போட்டு கார்பன் டை ஆக்சைடு போட்டிங்கன்னாவே கோல்ஃப் ரியாக்ஷன். இது எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறப்ப 4 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த 4 ஆப்ஷனில் நெக்லெக்ட் பண்ணி இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இந்த ரியாஜன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ரீமர் டியூமன் ரியாக்ஷன். அப்போ ரியாஜன் யார்? குளோரோஃபார்ம் NaOH, இல்லாட்டி குளோரோஃபார்ம் KOH, இல்லைனா குளோரோஃபார்ம் NaOH கார்பன் டெட்ராக்ளோரைடு, இதெல்லாம் பயன்படுத்தலாம். இப்போ ரீமர் டியூமன் ரியாக்ஷனில் பாருங்கள், ஒரு ஃபீனால் குளோரோஃபார்ம் போட்டிங்கன்னா ஆல்டிஹைட் இதாக இருக்கு இல்லையா, CH இருக்குன்னு சொன்னால் இங்கே CH வரும்னு வச்சுக்கோங்க. குளோரோஃபார்ம் NaOH போட்டிங்கன்னா ஆல்டிஹைட், அது ஆர்த்தோல 1 பேரல 1, ஆர்த்தோ சாலிசல் ஆல்டிஹைட், பேரா சாலிசல் ஆல்டிஹைட். அதே குளோரோஃபார்ம் போட்டிங்கன்னா NaOH குளோரோஃபார்ம் போட்டிங்கன்னா இது ஆசிட்டாக மாறிடும். அப்போ எங்கே ஆசிட் வரும் எங்கே ஆல்டிஹைட் வரும்னா தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இதில் என்ன இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்பீன் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும், CCl2 ஃபார்ம் ஆகும். கார்பீன் ரீமர் டியூமன் ரியாக்ஷன் கார்பீன் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்குது. இப்போ இதை ஸ்ட்ராங் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஃபீனால பென்சோகேனாக மாற்றும், அனிலினையும் மாற்றும், ஃபீனாலையும் மாற்றும், அனிலினையும் மாற்றும். குரோமைல் குளோரைடு போட்டால் என்ன ரியாக்ஷன் நடக்கும் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து வில்லியம்சன் சிந்தசிஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் ஈத்தர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன ரியாக்ஷன், என்ன மெக்கானிசம்னா SN2 மெக்கானிசம். சோடியம் அல்காக்சைட் அல்கைல் அயோடைட், அப்போ NaI போயிட்டு ஈத்தர் ஃபார்ம் ஆகும். இப்போ என்ன கொஸ்டின்னா, இப்போ அரைல் அயோடைடும் சோடியம் அல்காக்சைடு எடுத்திங்கன்னா வில்லியம்சன் சிந்தசிஸ் பயன்படுத்த முடியும், ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா முடியாது. காரணம் என்னென்னா, இந்த அயோடின் ஸ்ட்ராங்லி பாண்டட் டு கார்பன், sp2 கார்பன், அப்போ இந்த I வந்து ரீப்ளேஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக இது ONA, இது ஐன்னு எடுத்துக்கிட்டால் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ வில்லியம் சிந்தசிஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் ஈத்தர், அது சிம்பிள் ஈத்தர், மிக்ஸ்டு ஈத்தர் எதுவும் பண்ணலாம். ஆனால் அரைல் அயோடைட ஸ்டார்டிங் காம்பவுண்டை எடுத்து பண்ண முடியாது. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் HI, இதை தான் ஜிசல்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். இப்போ கான்சன்ட்ரேட் HIனா ரெண்டுமே அயோடைட் ஆகும், இங்கிட்டும் அயோடினாக மாறிடும், இந்த பக்கமும் அயோடினாக மாறும். இப்போ 1 mole ஆஃப் HI ஆட் பண்ணுறப்ப அயோடின் ஆல்வேஸ் ரியாக்ட் வித் ஸ்மாலர் நம்பர் ஆஃப் கார்பன் கூட தான் சேரும். அப்போ மெத்தில் அயோடைட் ப்ளஸ் எத்தில் ஆல்கஹால் தான் ஃபார்ம் ஆகும். இந்த பக்கம் I, இந்த பக்கம் H. அப்போ இப்படி உடைக்கலாமா? இப்படி உடைச்சி, அதாவது CH3O C2H5. இப்போ இந்த இதில் இந்த பக்கம் H, இந்த பக்கம் I ஆட் பண்ணணுமானா இந்த அயோடின் ஆல்வேஸ் கம்பைன் வித் ஈத்தர் சைடு எந்த பக்கம் நம்பர் ஆஃப் கார்பன் கம்மியாக இருக்கோ அது கூட தான் சேரும். மோஸ்ட்லி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மீத்தாக்சிக் குரூப், அதான் இது முக்கியம். இதான் ஜிசல்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி ஃபார்ம் ஆகாது, இது மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். சரி, அப்போ இந்த ஒரு இது பாருங்களேன். இப்போ நம்ம என்ன சொன்னோம், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. சரி, இப்போ இந்த மைனஸு, இந்த நெகட்டிவ் பார்ட் ஆல்வேஸ் கம்பைன் வித் லீஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன் தான் கேட்டோம். இந்த பக்கம் 4 கார்பன், இங்கே 3 கார்பன், 2 கார்பன் தான். அப்போ எத்தில் அயோடைடு தான் ஃபார்ம் ஆகிருக்கணும், ஆனால் மாறி ஃபார்ம் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா, இப்போ இது டெர்சரி பியூட்டைல், அப்போ ரீப்ளேஸ் ஆனால் இங்கே பாசிட்டிவ் அயான் ஃபார்ம் ஆச்சுன்னா மோர் ஸ்டேபிள். அப்போ என்ன ஆகுனா C2H5O மைனஸாக தான் உடையும், ஏன்னா கார்போகேட்டையான் இது மோர் ஸ்டேபிள். அப்போ C+ஆக தான் உடையும், இது C2H5O மைனஸாக தான் பிரேக் ஆகும். அப்போ இந்த H வந்து இந்த I வந்து இந்த பாசிட்டிவ் பார்ட் கூடயும், H வந்து நெகட்டிவ் பார்ட் கூடயும் சேரும். அப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த ரூல் வந்து இங்கே வந்து பிரேக் ஆகும். காரணம்னா மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். இவ்வளோ தாங்க. நான் இதை சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ரியாஜென்ட் ஃபுல்லாக கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் மெமரைஸ் பண்ணக்கூடாதுங்க, புரிஞ்சுக்கணும். இப்போ லினியர் கேட்டலிஸ்ட்டு போட்டால் ஒரு ட்ரிபிள் பாண்டாக டபுள் பாண்டாக உடைக்கும், சின் அடிஷன், சிஸ் ப்ராடக்ட்டு, அது ரீஜியோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரீஜியோ செலக்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது மாதிரி ஒவ்வொரு ரியாஜென்ட் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் ஆப்ஷனை நெக்லேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.